வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து கிரிக்கெட்டு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டே அன்றைக்கி ஏர்லி மார்னிங் 4 o'clock யூஎஸ்ஏ இல்லைன்னா 4 o'clock எழுந்திரிச்சு பார்த்துருப்பீங்க. இந்தியாவிலனா லேட் நைட் வரைக்கும் உட்காந்து பார்த்துருப்பீங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே வேறு லெவல் வைப்புங்க. 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வைபே வந்து தனி தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் போச்சு. நானும் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன். கரெக்டாக பாகிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ பிளேயர்ஸ் வந்து நல்லாவே ஆடினாங்க. ஃபஸ்ட்டு விக்கெட் விழுறதுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு விக்கெட்டாக லூஸ் பண்ணி 241க்கு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் இந்தியா விளையாட ஆரம்பிச்சிது. ரோஹித் அண்டு கில் ஆட ஆரம்பித்தாங்க. ரோஹித் ஃபஸ்ட்டு ஃபியூ ஓவர்ஸில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கில் வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா விளையாண்டார். அதுக்கப்புறம் வந்தாருங்க கோலி. அவர் வந்து செஞ்சுரி அவர் கலக்கிட்டார். அவர் வந்துட்டு அப்புறம் ஸ்ரேயஸு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினாங்க. 42 ஓவர்ஸ்லேயே கேமை முடிச்சிட்டாங்க. 244 எடுத்து ஒன் சைடடாக தான் எனக்கு கேம் இருந்தது. ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 20-25 ஓவர்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்தியா தான் வின் பண்ண போகுதுன்னு. நம்ம நினச்ச மாதிரியே இந்தியா வின் பண்ணிடுச்சு. முன்னாடியெல்லாம் 1990ஸ்லாம் வந்து இருக்குல்லைங்களே, அது வந்து வேறு லெவல் வைபாக இருக்குங்க. இந்தியா பாகிஸ்தான்னா வந்துட்டு அப்போ வந்து இன்டர்நெட்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போதே வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் கமெண்ட்ரி கேட்டுகிட்டே இருப்போம். ஏதாவது ரேடியோ இருந்ததுன்னா கமெண்ட்ரி கேட்போம். அப்புறம் ஏதாவது ஒரு ஷோரூமில் இருந்ததுன்னா அங்கே நின்றுட்டு அங்கேயும் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் எவ்வளோ ஸ்கோருன்னு சொல்லிட்டு. யார் இருந்தாலும் அப்போல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கிடையாது. அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இம்ரான் கான், அப்புறம் சஞ்சய் மஞ்சுரேக்கர், சச்சின் டெண்டுல்கர் இவங்க எல்லாரும் தான் அப்போ வந்து கீ பிளேயர்ஸ். அப்போ பாகிஸ்தானில் கூட இன்சமாம் உல்ஹக்குன்னு ஒரு பிளேயர் இருப்பார். எல்லாம் பயங்கர அக்ரெசிவாக இருக்கும் அந்த சமயத்துலலாம். நான்லாம் இந்தியா ஜெயிக்கணும், அப்போ வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு தடவை இந்தியா ஜெயிச்சா இன்னொரு தடவை பாகிஸ்தான் ஜெயிச்சிரும். ஸோ எங்களுக்கு வந்து இந்தியா ஜெயிக்கணும் நான்லாம் அப்போ ப்ரே பண்ணிவிட்டு 108 தோப்புக்கரணம்லாம் சுவாமிக்கு வேண்டிட்டு போடுவேன். இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா 108 தோப்புக்கரணம் போடுறேன்னு சொல்லிட்டு. அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு வந்தது. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எனக்கு அப்போல்லாம் வந்து நான் வெறித்தனமாக இருப்பேன். கிரிக்கெட்னாலே வந்துட்டு நான் மட்டும் இல்லை, எங்கள் ஸ்கூலில் படிக்கிற எல்லாருமே வந்துட்டு வெறித்தனமாக இருப்போம். ஏதாவதுனா அந்த எக்ஸாம்னா கூட நாங்கள் வந்து அந்த ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு வந்தால் தான் அஃப்கோர்ஸ் டிவி பார்க்க முடியும். வீட்டுக்கும் வந்தால் கூட நமக்கு வந்து ஒரே ஒரு டிவி தான் இருக்கும். அது எல்லா கம்யூனிட்டி ஃபுல்லாக பார்ப்போம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஞாபகம் வந்தது. எனிவேஸ் இந்தியா வின் பண்ணிடுச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.